சிம்பிளா, ஈஸியா 5 வகையான வெரைட்டி ரைஸ் பண்ண போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஆடி பெருக்குக்கு பண்றது. அப்படிங்கும்போது நம்ம 3 வகையான சாதம் பண்ணலாம். அதாவது 18 வகையான சாதம், 5 வகையான சாதம், 3 வகையான சாதம். டைம் இல்ல அப்படிங்கும்போது நம்ம 3 வகையான சாதம் கூட பண்ணலாம். இப்போ நான் 5 வகையான சாதம் பண்ண போறோம். இதுக்கு 2 கப் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த மாவு சத்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த ரைஸ் உதிரி உதிரியா வரும். கிட்டத்தட்ட 2 கப்புக்கு 5 கப்லேருந்து 6 கப் தண்ணி ஊற்றலாம். சோனா மசூரி அப்படின்னா 1க்கு 2.5, பாசுமதி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1க்கு 1.5, ஜீரா ரைஸ் அப்படின்னா 1க்கு 1.25 அப்படி எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி திணையில் கூட நீங்கள் பண்ணலாம். திணை அப்படின்னாலாம் வந்து 1க்கு 1.5 வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு ஆகணும். ஊற வச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது ஸ்டீம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எடுத்து ஆற வச்சிடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வகையான சாதத்துக்கு ஆற வைக்கணும். மீதி வந்து 2 வகை, அதாவது ஸ்வீட் ரைஸ், அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கு நம்ம ரொம்ப ஆற வைக்கணும்னு அவசியமே இல்லை, மொய்ச்சு பண்ணுவோம். முதல்ல புளி சாதத்துக்கு, தேங்காய் சாதத்துக்கெல்லாம் நம்ம இந்த நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து லெமன், தேங்காய் சாதம், இதுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு எலுமிச்சை அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எள்ளு போட்டு ரோஸ்ட் பண்ணணும். அதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. இப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். புளி நமக்கு 5 நிமிஷமாக கொதிக்கிற தண்ணியில் ஊறிடுச்சு. அப்படிங்கும்போது ஈஸியாக அந்த புளி வந்துடும், அதனோட ஜூஸ். இப்போ நல்லெண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுக்கணும். வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன், வெந்தயப்பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படி வெந்தயப்பொடி இல்லைன்னா நீங்கள் வெந்தயத்தை வறுத்து அரைச்சி கூட போடலாம். இப்போ பெருங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நிலக்கடலை போட்டுக்கலாம். நிலக்கடலை போட்டும் நம்ம லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனை போக வரைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த புளிக்கச்சல் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணும்போது சீக்கிரமாகவே அது சுண்டி வந்துடும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெல்லம் மட்டும் போடுவோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே வச்சுட்டா கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. நான் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். வெல்லம் வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து குறைக்கும், பேலன்ஸ் பண்ணும். இப்போது நம்ம ஒரு பவுலில் ரைஸ் எடுத்துகிட்டு தேவையான அளவு மட்டும் புளிக்கச்சல் போட்டுட்டு கொத்தமல்லி தூள், அரைச்சி வச்ச எள்ளு பொடி, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். எப்பொழுதுமே அந்த வெந்தய பொடி, எள்ளு பொடியெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா தேவையானப்போ நம்ம புளி சாதத்துக்கு, புளி கச்சலுக்கு, வத்த குழம்புக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆந்திரா ஸ்டைலில் பண்ணும்போது பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே. நமக்கு ஒரு சாதம் வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ 2வது பால் சாதம், அதாவது தயிர் சாதம். அதுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு பட்டர், உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இது சூடான சாதமாக இருக்கணும். இது மட்டும் உதிரி உதிரியாக இருக்க வேணாம். பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பாலை காய வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலையை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பால் சூடாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து இம்மீடியட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பாலுக்கு பதிலாக தயிர் போட்டுக்கலாம். வெதுவெதுப்பான ரைஸோ இல்லை ஆற வச்ச ரைஸ்லையோ. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். வெதுவெதுப்பாக இருக்கும்போதோ நீங்கள் வந்து தயிர் போடணும். அப்போ தான் நைட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு எடுத்து சாதத்தில் போட்டோம் அப்படின்னா 2வது சாதம், அதாவது தயிர் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தேவைப்பட்ட கேரட், மாதுளம்பழமெல்லாம் நீங்கள் தூவிக்கலாம். திராட்சை இருந்துன்னா கூட திராட்சை, கருப்பு திராட்சை, சீடு இல்லாத திராட்சை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு முந்திரி கூட நீங்கள் தாளித்து போடலாம், நல்லாவே இருக்கும். ஸோ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ். லெமன் ரைஸ்க்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வரமிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான பெருங்காயம் நம்ம போட்டுக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 கரண்டி ரைஸு. நான் இஞ்சி முன்னாடி போடல, ஸோ இப்போ போட்டு லைட்டாக வதக்கிட்டேன். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டால் போதும். இது ஏன் அப்படின்னா எல்லா 2.5 கப் ரைஸில் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் தான் எடுத்து பண்ணுவோம். அப்படிங்கும்போது அளவு அரை லெமன் கரெக்டாக இருக்கும். புளிப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக விடும்போது அந்த கசப்பு தன்மை இருக்காது. சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. சீட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கசப்பு வரும், அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ 3வது ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம லஞ்சுக்கும் கொடுத்துடலாம். மார்னிங் செஞ்சிட்டோம் அப்படின்னா மத்தியானம் நைட்டு வரைக்குமே வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வறுத்த நிலக்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணலாம். முந்திரி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கப் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிட்டீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இதுலேயே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் வதக்கணும். அதே மாதிரி ஒரு 2 கரண்டி ரைஸ் போட்டுட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆறியிருந்தனா கூட 2 ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஆன் பண்ணி பண்ணுறோம். 1 நிமிஷம்தான் தேவைப்படும். இதில் வெரைட்டியாக நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா கூட லெமன் போட்டு கூட நீங்கள் காமிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்வீட் ரைஸ். அதுக்கு தண்ணி, கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு நல்லா கரைய விடுங்க. கரைஞ்சதுக்கப்புறமா அதே வேக வச்ச அரிசி அதை போட்டுட்டு கொஞ்சம் அந்த வெல்லம் வத்த வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இதில் தேங்காய், அதுக்கப்புறமா நெய், முந்திரி, திராட்சை நான் டைரெக்டாக போடுறேன். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நான் பொங்கல் ஸ்டைலெல்லாம் பண்ணலை. ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு நான் முந்திரி திராட்சையுமே வறுத்து போடலை. நீங்கள் வந்து போடுறதுன்னா அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ நமக்கு 5 வகையான சாதம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, நிறைய ப்ரொசீஜர் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஸ்வீட்டை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா ரைஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் ஸ்வீட் ரைஸ் பிடிக்கலன்னா கல்கண்டு சாதம் பண்ணலாம். பால் சாதம், பாலும் கல்கண்டு பவுடர் போட்டு பண்ணலாம். கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டும் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும்னா எள்ளில் பண்ணலாம். எள், நிலக்கடலை, துவரம்பருப்பு, கொத்தமல்லி, மாங்காய், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். கேரட் சாதம் பண்ணலாம். நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.in வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.